வாழ்க்கையில் நினைத்ததை சாதித்து வரும் நம்மளுடைய கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்குமே புதன் பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசிங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவங்கள ஆழம் பார்க்கறதுல வல்லவங்க அப்படின்னு சொல்லலாம். மேலுமே புதன் மட்டும்தாங்க தன்னுடைய ராசிகளில் ஒன்றான கண்ணியிலேயே உச்சமடைகிறாரு. அதனால் உங்களுடைய திறமையை தகுதியை பார்த்திங்களா மற்றவங்க பாராட்டும் வகையில் உங்களுடைய செயல்கள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே நுணுக்கமாக செயல்பட தெரிந்தவங்க நம்மளுடைய கன்னிராசி நேயர்கள்ங்க. இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்குமே மிதுன ராசியை போலவே கன்னிராசிக்குமே புதனே அதிபதியாகிறாருங்கிற. மிதுன ராசிக்காரர் எதுலேயுமே பட்டும் படாமலும் தான் இருப்பாங்க. மற்றவங்க பேசினா பேசுவாங்க, இல்லைன்னா பேச மாட்டாங்க. ஆனால் கன்னிராசிக அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவங்கள ஆழம் பார்ப்பதில் வல்லவங்க. அதே மாதிரி புதன் மட்டும்தாங்க தன்னுடைய ராசிகளில் ஒன்றான கன்னியிலேயே உச்சமடைகிறாரு. அதனால தான் உங்களுடைய திறமையை தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறினாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே மகுடம் சுட்டி கொள்வீங்க. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை கூட தட்டி கேட்கக்கூடிய ஒரு குணம் படைத்தவங்க. அடுத்தவங்ககிட்ட நம்ம வேலை செஞ்சால் கூட பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க. பணம் குறைவாக கிடைச்சா கூட மனதுக்கு பிடித்த வேலையை தான் நீங்கள் ரொம்பவே செய்ய விரும்புவீங்க. எப்படி பார்த்தாலுமே நீங்கள் ஒரு தொடர்ந்து தொழிலாளியாகவும் இருக்க மாட்டீங்க. உங்களோட 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதி அப்படிங்கிறதுனால உற்சாகமாக பேசுவீங்க. உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பொதுவாகவே ஒரு சில வேலையில் இருக்க மாட்டீங்க. நீங்கள் பார்த்தீங்களா ஓனர் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருப்பீங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக வரதுனால உங்களோட அறிவு திறமையை பயன்படுத்தி அதிக லாபமே நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமை படுத்துவங்க. மேலுமே உடல் அமைப்பு அப்படிங்கிறது குறைவாகவே இருக்கும். கன்னிராசி அப்படின்னாலே பொதுவாகவே சாதாரணமாக இருப்பாங்க. கோபம் வந்தால் கூட அதை உடனே மறைந்து விடும். ஆனால் அதனால் சில நட்புகளை இழக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களை யாராவது அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஆவேசத்தோடு எதிர்ப்பீங்க. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தால் கூட நீங்கள் முக்கியமாக செல்ல வேண்டிய ஒரே தலம் அப்படின்னு பார்த்தோமா திருவெண்காடு தாங்க. ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதனான புதன் பகவான் தனிச்சன்னதியில் அருளாட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாருங்க. உங்களோட முன்கோபம் குறைய இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அகோர மூர்த்தியை நீங்கள் தரிசித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதனுக்கு வித்யா பலத்தையும் ஞான பலத்தையும் அருளக்கூடிய தாயான பிரம்ம வித்யாம்பிகை அப்படிங்கிற திருப்பெயரில் இருக்கக்கூடிய ஈசனான இந்த தலத்து தலைவலான ஸ்வத்தரண்யேஸ்வரரை எப்போதுமே நீங்கள் மனதில் நிறுத்துங்க. வெற்றி எப்போதுமே உங்கள் பக்கம்தாங்க. இந்த தலம் பார்த்திங்களா சீர்காழியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது. இந்த ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமோ ஏற்றமோ நிச்சயமாக இருக்குங்க. நம்மளுடைய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் உங்களுக்கு காத்திருக்கு, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் யோகமாக அமைய என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு யோகமாக அமைய நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2026 பிப்ரவரி மாதத்தோட இந்த வாரத்தில் பார்த்திங்களா கன்னிராசி நேயர்களுக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பழைய கடன்கள் எல்லாமே அடைக்கப்படும். தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நல்ல லாபமே கிடைக்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. உத்தியோகத்தில் நிர்வாக திறமை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதிர்ப்புகளுமே குறையுங்க. அதே மாதிரி 25ஆம் தேதி மட்டும் கொஞ்சம்
கவனமாக இருக்கிறது நல்லது. பண விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருங்க. பெரிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கவே வேணாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு நல்ல காலகட்டமானது வரும். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஸ்ரீனிவாச பெருமாளை வழிபட வாழ்க்கை வளமாகுங்க. கன்னிராசி உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்துவாருங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையுமே வெற்றியாக கொடுப்பாரு. உறவினர்கள் ஆதரவுமே ஏற்பட போகுது. புதிய தொழில் ஏதாவது செய்கிறவங்களுக்கு பணியாளரோட ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உங்களோட செல்வாக்கையுமே உயர்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க. அடுத்ததை பார்த்தோமா, கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் இட சனி ராகு புதனால உங்களுக்கு செல்வாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல்நிலையில் தோன்றிய பிரச்சனைகள் பாதிப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கும். பிரச்சனை போராட்டம் அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாமே மாறி உங்களுக்கான ஒரு சாதகமான பலன்கள் நிறையவே காத்திருக்கு. வருமானம் பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். சேமிப்புமே உங்களுக்கு அதிகரிக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கிறதுனால குடும்பத்தார்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி குழந்தைங்க விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுதல் அக்கறை தேவைங்க. பூர்வீக சொத்தில் முடிந்து போன விவகாரம் மீண்டும் தலையெடுக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் கொஞ்சம் மனக்குழப்பம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலுமே தொடர்ந்து இறை வழிபாடுகள் செய்யுங்க. தொடர்ந்து புதன் பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது உங்களுடைய ராசிக்குரிய ராசிநாதனான புதனுக்கு தீபம் ஏற்றி வழிபடும் போது உங்களுடைய பிரச்சனைகளானது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஏதாவது உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சிங்களா, அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு மாற்று வழியை பார்த்திங்களா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தென்படும். குடும்பத்தில் உங்களோட கைகள் ஓங்கும் வகையில் தான் இருக்கும். உற்சாகம் தோற்றப்பொழிவு எல்லாமே அதிகரிக்கும். உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே சீராக இருக்கும். அதே மாதிரி மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைச்சிருக்கு, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சாதகமான பலன்கள் அப்படின்னு பார்த்தோமா, 6ஆம் இடத்துல அசுப கிரகங்கள் அமைவது எதிர்பாராத ஒரு நல்ல பலன்கள் எல்லாமே கொடுக்க போகுதுங்க. வெற்றி வாய்ப்புகளையுமே அதிகரிக்கும். அந்த அமைப்பில் 6ல் இருக்கக்கூடிய ராகு உங்களோட எண்ணங்களை எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பாருங்க. வருமானத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும். பழைய கடன்கள் அடைபடக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு நிம்மதியுமே அதிகரிக்கும். புதிய வீடு வாகனங்கள் வாங்கும் யோகமானது சில பேர்த்துக்கு இருக்குது. வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீட்டிற்கு செல்லும் வாய்ப்புமே அமைஞ்சிருக்கு. திருமண முயற்சிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பலனை கொடுக்கும். மேல் அதிகாரிகளோட பாராட்டுகள், வெளிநாடு சென்று வேலை பார்க்க விரும்புகிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மேலுமே சுய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். எதையுமே ஒரு தன்னம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய கன்னிராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. சகோதரர்களாலும் குழந்தைகளாலும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. சில பேர்த்துக்கு உத்தியோக மாற்றங்கள் இருக்கும். ஆரோக்கிய குறைவுமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பயணங்களில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க. ஒரு சில பேர்த்துக்கு உத்தியோக மாற்றம் உண்டு. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இஷ்ட தெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபடுங்க. நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க இது ரொம்ப ரொம்ப உகந்ததாக இருக்கும். மேலுமே தொடர்ந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே நமக்கு முன்னோர்களோட ஆசையுமே கிடைக்குங்க. மேலுமே இந்த 17/2/2026 அன்று வரக்கூடிய இந்த அமாவாசையும் சூரிய கிரகணமும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தீர்த்தாத்தம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலுமே முன்னோர் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக காண முடியும். மேலுமே முன்னோர்கள் பார்த்திங்களா காகத்தின் ரூபத்தில் வருவாங்க. நீங்கள் அன்றைய நாளில் காகத்திற்கு குளித்துட்டு சாப்பாடு செஞ்சு பெண்களை பொறுத்த வரைக்குமே அன்றைய நாளில் நீங்கள்
காகத்திற்கு சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. முன்னோர்கள் ஆசி இருந்தால் மட்டுமே நமக்கு அனைத்து தெய்வத்தோட அருளுமே நிச்சயமாக கிடைக்குங்க. முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களாலும் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே பில்லி சூனியம் ஏவல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுமே அதற்கான ஒரு பரிகாரமானது கிடைக்குங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசி பாருங்கள். ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ. அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, மேலுமே உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கன்னிராசி நேயர்களாக இருந்தாங்களா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். ஆல் வியூவர்ஸ் தேங்க்யூ.